Welcome. In a group of cows and chicken, the number of legs was 14 more than twice the number of heads. So the number of cow is அப்படி கேட்குறாங்க. கவ்வுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு குரூப்பில் கவுஸ் அண்ட் சிக்கன் ரெண்டும் கலந்துருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கவுஸ் எவ்வளோன்னு அந்த குரூப்பில் தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதே குரூப்பில் நம்பர் ஆஃப் சிக்கன் எவ்வளோன்னு தெரியாது, அதனால் அதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஒரு கவுக்கு நமக்கு 4 லெக் இருக்கும், ஒரு சிக்கனுக்கு நமக்கு 2 லெக் இருக்கும். அது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குரூப் ஆஃப் கவுஸ் அண்ட் சிக்கன்ஸ் த நம்பர் ஆஃப் லெக்ஸ் வாஸ், அப்போ 4x 2y, ஏன்னா 4 லெக் அதனால 4x, சிக்கனுக்கு 2 லெக் அதனால 2y இஸ் ஈக்குவல் டு 14 ப்ளஸ் மோர் தென் ப்ளஸ் மோர் தென் twice தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் x ப்ளஸ் y. ஸோ ஒரு ஹெட்டு கவுக்கு ப்ளஸ் ஒரு ஹெட்டு சிக்கனுக்கு, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 டைம்ஸ் 14 மோர் தென், இதனுடைய டீடைல். ஸோ 4x ப்ளஸ் 2y லெஃப்டில் அப்படியே வச்சுக்கணும். 14 ப்ளஸ் ரைட்டில் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x ப்ளஸ் 2y, எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. 4x இந்த ப்ளஸ் 2x ஈக்குவல் வந்தால் மைனஸ் 2x. ஸோ இங்கே ப்ளஸ் 2y ஆல்ரெடி இருக்கு, இந்த ப்ளஸ் 2y ஈக்குவல் இருந்தால் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் இந்த 14 அப்படியே நிற்கிறாரு. 2y கேன்சல், 4x மைனஸ் 2x, அப்போ நமக்கு 4x 2x போச்சுன்னா 2x, ரைட்டில் இருக்கிற 14, எக்ஸோட வேல்யூ 14, இந்த 2 இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிறாரு 2. ஸோ 2 டேபிள் வச்சா 14 7. அப்போ எக்ஸோட வேல்யூ 7. நம்ம என்னென்னு வச்சுக்கிறீங்க, நம்பர் ஆஃப் கவுஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் இல்லையா, அப்போ எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்னு வரும்போது அப்போ நம்பர் ஆஃப் கவுஸ் இந்த குரூப் 7. C is the answer.